கல்யாணி போனதுனால இப்ப அவ பொசிஷன்ல யார் விளையாடுவா? அவள மாதிரி ஒரு டெத் பவுலருக்கு என்ன பண்றதுன்னு கேர்ள்ஸ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒண்ணு கேட்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரதான் செய்யும். ஆனா எப்பவுமே உங்களோட ஸ்பிரிட்டை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்றான். அப்புறம் மணியும் தங்கத்துக்கிட்ட நான் ஓப்பனிங் பொசிஷனுக்கு செலக்ட் ஆயிருவானான்னு கேட்க, டேய் உன்னை எல்லாருமே விளையாட்டு பையன்னு நினைச்சப்ப டோர்னமெண்ட்ல ஆடி ப்ரூவ் பண்ண. இப்ப தட்டுல தூக்கி வச்சு தர்றாங்க. அதெல்லாம் பட்டையை கிளப்பிடுவேன்னு சொல்றா. இதனால மணியும் சந்தோஷமா இருக்கும்போது தங்கத்தோட மொபைலுக்கு கால் வர, அதை மணி எடுத்து பார்த்தா கிரீஷ் கால் பண்றான். உடனே தங்கத்தை கூப்பிட்டு ஸ்பீக்கர்ல போட சொல்றான். மாப்பிள்ளையும் அன்னைக்கு நீ கேட்ட கேள்வி எல்லாம் என்னை பத்தி என்னவே யோசிக்க வச்சது. உன் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னு சொல்லும்போது, என்னடா உன் டெக்னிக்கலா இவ்வளவு கேவலமா இருக்கு? டேய் நான் தங்கத்துக்கு கால் பண்ணேன், என் தங்கத்துக்கு கால் பண்ணா நான் தான் பேசுவேன்னு மூடிட்டு ஒழுங்கா போனை விடா மயிருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கேட்டதும் நீ இம்ப்ரெஸ் ஆயிர மாட்டேலன்னு கேட்டதும், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் இப்படி உன்கிட்ட கேட்டதே இல்ல. ஆனா நீ இவ்வளவு ஈஸியா கேட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. இங்க தியோவும் கல்யாணி போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. மாத்தையன் வந்து சில விஷயங்கள் எல்லாம் தாண்டி தான் போகணும், அதெல்லாம் விடு பாத்துக்கலாம்னு கட்டிப்பிடிக்க, இப்படிலாம் சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போயிருவ. அப்புறம் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் சொன்னா நான் எப்படி சென்னை போறது? அதெல்லாம் போலாம். இப்ப வீட்டுல அம்மா தனியா இருப்பாங்க, நீ கிளம்புன்னு சொன்னதும் உன் கூட பேசி ஜெயிக்க முடியுமான்னு அப்படியே ஒரு கிஸ்ஸ போட்டு கிளம்புறான். அப்புறம் மணியும் செலக்ஷனை பத்தி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப கவலையா இருக்க. மாத்தையன் வந்து இந்த மேட்ச்ல நீ என்டர் ஆகக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு, கண்டிப்பா உன்னோட பேட்டிங்கை பார்த்து எல்லாருமே மெர்சலாக போறாங்க பாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் நான் இங்க எல்லாமே மத்தவங்களுக்காக பண்றேன்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அப்படி நினைச்சா ஓப்பனா சொல்லுங்க. டேய் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காத, உன்னை மட்டும் நீ நம்பு. டேய் நம்ம டீமே க்ரூசலான சுச்சுவேஷன்ல இருந்தப்போ மொத்த டீமையும் நீ தான் சேவ் பண்ண, அதெல்லாம் எல்லாருமே மறந்துருப்பாங்க. இப்போவும் ஏன்டா மத்தவங்க பாராட்டணும்னு நினைக்கிற? நீ உன்னோட கேமை மட்டும் நம்பு, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்றான். இங்க ரங்கனும் கேர்ள்ஸ் கிட்ட இந்த டோர்னமெண்ட்டை கல்யாணம் இல்லாம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு கேட்க, கல்யாணி மிட் ஓவர்லயும் பேட் பண்ணுவா, டெத் ஓவர்ஸ்லயும் சூப்பரா பவுல் பண்ணுவா. என்னதான் ஆல்ரவுண்டரா இருந்தாலும் அவளை மாதிரி டெத் ஓவர் போடுறதுக்கு ஒரு பொட்டன்சியல் வேணும்ல. நம்ம டீமை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆள் இருக்குன்னு கல்யாணியோட ரீப்ளேஸ்மெண்ட்டை தியோவையும் தங்கத்தையும் சூஸ் பண்றான். ஆனா ரெண்டு பேருமே அவங்களால இதை பண்ண முடியுமான்னு யோசிக்க, ரொம்ப யோசிக்க வேணாம்னு டெத் ஓவர்ஸ்ல பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி எப்படி பவுலிங் பண்றதுன்னு ரெண்டு பேருக்குமே டிப்ஸ் கொடுக்கறான். அப்புறம் தங்கமும் மணியும் ரிஷியை ரொம்ப மிஸ் பண்றேன்னு, அவ இருந்தா நமக்குள்ள சண்டையே இப்படி வந்திருக்காது. ஆனா இப்ப பாரு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு கேம்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். அப்ப இனிமேல் இந்த சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மள ப்ரூவ் பண்ண விளையாடுவோம், என்ன சொல்ற? எனக்கு ஓகேப்பா, இனிமேல் சண்டைலாம் வேணாம், நீயும் வளரணும் நானும் வளரணும்னு ரெண்டு பேருமே கிரிக்கெட் படிஸா மாறுறாங்க. அப்புறம் தங்கம் பவுலிங் போட மணி பேட்டிங் ஆடுறான். அப்ப மணி பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் தங்கம் கரெக்ட் பண்றா. அடுத்து மணி பவுலிங் போட தங்கம் பேட்டிங் பண்றா. அப்ப தங்கமும் பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்க. அவ பண்ண மிஸ்டேக்ஸை பார்த்ததும் மணிக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி தங்கத்தை கூப்பிட்டு, அணு ஆடும்போது முன்னாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி ஆடுவா பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கேன், இப்ப அதுக்கு என்ன? ஏய் இன்னுமா நான் சொல்ல வர்றது புரியல? அப்படி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி ஆடுனா என்ன பண்ணணும்? ஆமாடா, அதை பார்த்து நம்ம கூகுளி போட்டா தப்பா ரீட் பண்ணி எட்ஜ் ஆகும்ல, அப்புறம் என்ன கேட்ச் வரும். டே அவ அப்படி ஆடுறத நானும் பார்த்திருக்கேன், ஆனா இதை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரியாம போச்சு. எல்லாம் நீ பண்ண மிஸ்டேக்கால தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். அப்புறம் பிராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிக்க எப்பவும் போல தங்கம் ஒவ்வொரு அணு அடி பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப தங்கம் மணி சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூகுளி போட்டதும் அணு போல்ட் ஆகுறா. லாராவும் துள்ளி குதிச்சு வந்து எப்படி விக்கெட் எடுத்தேன்னு கேட்டா எல்லாமே பிராக்டிஸ் தானு சொல்றா. வெளியே இருந்து ரங்கனும் இதை பார்த்து அவளை பாராட்டுறான். இந்த பக்கம் வேலுவும் ஜாக்கியும் ஓப்பனிங் இறங்கி ரெண்டு பேருமே சூப்பரா விளையாடுறது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் பாண்டாவும் மணியும் இறங்கி அவங்கள மாதிரியே நல்லா விளையாண்டாலும் ரன் எடுக்கும்போது கால் சரியா கொடுக்காம மணியோட விக்கெட்டும் நூலிலையில தப்பிக்குது. இதனால மணியுமே செம்ம கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலுவும் ஜாக்கி கிட்ட, மச்சான் இதே ஃபார்மை மட்டும் இப்படியே மெயின்டைன் பண்ண 3க்கு 3ன்னு அவங்கள அடிச்சு காலி பண்ணிடலாம்னு சொன்னா, ஜாக்கியும் அதெல்லாம் சப்பா மேட்டர்டான்னு சொல்றான். இந்த பக்கம் பாண்டாவும் மணியும் மேட்ச்ல சொதப்பினதுனால ரெண்டு பேருமே டல்லா உட்காந்துருக்கானுங்க. அப்ப வீரா மணிக்கு மட்டும் அட்வைஸ் பண்ண, நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான்டா. ஏய் இல்லடா, இவனுக்கு முடிச்சிட்டு உனக்கு வரலாம்னு இருந்தேன். அட விர்றா, இப்ப யாருதான் என்ன நம்புறா? நான் இப்ப எல்லாருக்குமே தேவையில்லாதவனாயிட்டேன்னு ரொம்ப சோகமா கிளம்ப மணியும் ஃபர்ஸ்ட் அவனை போய் சமாதானப்படுத்துறான்னு வீராவை அனுப்பி விடுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.